கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை காத்திருக்கிறதுக்கு ஒரு பதில் கிடைக்கலையேன்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். காத்திருக்கிற காரியத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, ஒரு முடிவை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? எவ்வளவோ நிந்திக்கப்பட்டுட்டேன்ப்பா, நான் காத்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா? இது உங்களுடைய வாழ்க்கையில் காத்திருந்த காரியத்திலே தடைகள் மாறப்போகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்க்கும்படியாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. சங்கீதம் 69:6. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காய் காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணம் அடையாதிருப்பார்களாக. இந்த நாட்களில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல தாவீது அங்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு சங்கீதமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ அவமானங்கள் அவனை சூழ்ந்து கொண்டது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் தகர்த்து முன்னேறி செல்லும்படியான காரியத்தையே தேவன் அவனுக்கு செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் காத்திருந்த காரியத்தில் இருக்கிற தடைகளை தகர்க்கப் போகிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் கழுகுகளைப் போல ரெக்கைகள் எடுத்து நினைச்சுவாங்களாம், உயர எழும்புவார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நாட்டில் அநேக காத்திருக்கிற காரியத்திற்கு ஒரு முடிவு இல்லாதபடிக்கு எல்லாம் தடையாக இருக்கிறதா? இந்த நாட்களில் ஆண்டவர் உன்னை வெட்கப்படாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை ஆண்டவர் தகர்க்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ நிந்தனைகள், எத்தனையோ அவமானங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் கர்த்தர் ஒருபோது நம்மை வெட்கப்பட விடுவதே இல்லை. ஏன்னா அவருடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் இருக்கிறபடியினாலே நம்மை வெட்கப்பட விடுவதே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நாளில் காத்திருக்கிற காரியத்திலே உங்களுடைய வாழ்க்கையிலே தடைகள் காணப்படலாம். இங்கே தாவீது அங்கு புலம்புகிறதை பார்க்கிறோம். நான் காத்திருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், ஆனால் இன்றைக்கி லட்சை தான் எனக்கு உணவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி அவன் அநேக காரியங்களை புலம்புறான். என் எலும்புலாம் நடுங்குது ஆண்டவரே, நான் படுத்தாலும் நித்திரையின்றி தவிக்கிறேன் ஆண்டவரே அப்படிலாம் அவன் சொல்லி அநேக இடங்களில் அவன் புலம்புகிறத பார்க்குறோம். எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ தடைகள் அவனுடைய வாழ்க்கையில் வந்த போதும் அந்த தடைகளை தகர்த்தெறிந்து அவன் முன்னேறி செல்லும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தினது போல உங்களுடைய வாழ்க்கையில் காத்திருக்கிற காரியத்தில் காணப்படுகிறதோ அந்த தடைகளை ஆண்டவர் உடைத்து இன்றைக்கு முன்னேறி செல்லும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் காத்திருக்கிற காரியத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் தகரப்போகிறதப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும்படியாக, காத்திருக்கிற காரியத்தில் வெற்றி பெறும்படியான காரியத்தை நீர் உன்னதத்திலிருந்து செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் எங்களுடைய கருத்தில் ஒன்றும் இல்லைப்பா. இந்த நாளிலும் தகப்பனே உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளில் இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சின்ன வார்த்தையின்படி அவர்களோடு கூட நீர் ஆளுகை செய்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.